நான் இன்றைக்கி வந்து நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ண போகிறேன். நெல்லிக்காவை எடுத்துக்கிட்டேன், இட்லி பாத்திரம் வச்சுக்கிட்டேன். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த நெல்லிக்காவை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் இட்லி பாத்திரத்தில் போட்டு வேக வச்சுக்க போகிறேன். வேகட்டும், அதில் காப்பியை போட்டுடலாம். நான் ரவா தோசை பண்ண போகிறேன். எப்படின்றத பார்ப்போமா? ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுனா செம்ம டேஸ்டான ரவா தோசை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரவா தோசைக்கு எப்பயுமே ஒரு அளவு தான் கரெக்டாக இருக்கும். இதை பாருங்க, இந்த ஒரு கப் சைஸு நம்ம எந்த சைஸில் எடுக்கிறோமோ இந்த சைஸ் தான் அளவே வச்சுக்கிடணும். இப்போ இதில் ஒரு ஃபுல் கப்பு எடுத்துக்கிறேன். ஃபுல் கப்பு. இப்போ இது ஃபுல் கப்பு எடுத்துக்கிட்டேன்னா இதில் வந்து இப்போ நான் ஒரு கப் கை ஃபுல்லாக நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இது ஒரு பக்கெட்டில் போட்டுக்கிறேன்னா அடுத்தது ரவை போட்டுக்கிட்டேன்னா அடுத்தது இதே இதில் மைதா ஒரு 3/4 கப். அடுத்தது அரிசி மாவு. அரிசி மாவு வந்து ஒரு 3/4 கப். இப்போ இதில் வந்து 4 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். இதே கப்பில் 1 2 3 4. என்ன பண்ண போகிறேன், சால்ட்டு. சால்ட்டு, இஞ்சி, கொஞ்சம் சர்க்கரை, அதுக்கப்புறமா சீரகம், அதுக்கப்புறமா வரேன் மிளகு, அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள், அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை சின்னதாக கட் பண்ணிட்டு கருவேப்பிலை, இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம ஒரு கை ரவை எடுத்து வச்சோம்ல, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இது நல்லா கலந்துக்கலாம் தண்ணியாக. இது 1/2 மணி நேரம் ஊறணும். 1/2 மணி நேரம் ஊறத்துக்குள்ள நான் வெங்காயம் அரைஞ்சிட்டு வந்துடுறேன். இந்த அளவுலேயே தான் நம்ம செய்யணும். உப்பு கரெக்டானு பார்த்துக்கோமா? கரெக்டாக இருக்குது. இப்போ இது ஊறணும் 1/2 மணி நேரம். இது ஊறணும். அதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ண போகிறேன், காரக்குழம்பு செய்ய போகிறேன். இப்போ இது ஊறட்டும், இங்கே வச்சிடலாம். இப்போ வந்து அந்த ரவை ஊறத்துக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா காரக்குழம்பு பண்ணிடலான்னு பார்க்கல, நெல்லிக்காய் ஊறுகாய் செய்யலான்னு பார்க்குறேன். நெல்லிக்காய் நல்லா வேக வச்சுட்டேன். இதை வந்து ஒரு தனி தட்டில் எடுத்து வச்சுப்போம்.
இப்போ ரொம்ப சுவையான நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் மத்தியானம் லஞ்சும் இப்போயே ரெடி பண்ணுறேன். ஒரே டைமில் எல்லாம் செய்து வச்சுருவேன். இன்றைக்கி வந்து காலமே பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரவா தோசையும் சட்னியும், மதியானத்துக்கு முருங்கைக்கீரை பண்ணுறேன். முருங்கைக்கீரை பாருங்க நான் பறித்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து எதுக்கு இந்த கடாய் எடுத்துக்கிறேன்னா, நான் வந்து நெல்லிக்காய் ஊறுகாய் செய்யப்பேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெல்லிக்காய் ஊறுகாய். அது வந்து எப்படி செய்யணுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம நெல்லிக்காவை ரெடி பண்ணி எடுத்து வச்சுப்போமா. இந்த கொட்டையை நீக்கிட்டு நெல்லிக்காவை எடுத்து வச்சுப்போம். இன்றைக்கி நான் நெல்லிக்காய் ஊறுகாய் செய்துட்டு முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிவிட்டு காரக்குழம்பு பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் ரசம் பண்ணிவிட்டு மதியம் லஞ்சுக்கு இதுதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நெல்லிக்காய் ஊறுகாய். நம்ம வந்து முழு நெல்லிக்காய் ஒன்று தான் சாப்பிட முடியும். ஒன்று கூட கஷ்டப்பட்டு சாப்பிட்ணும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஊறுகாய் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரசத்துக்கு தயிருக்கு எல்லாம் நல்லாயிருக்கும். ஒரு 2-3 நாள் கெடாமல் இருக்கும். கைப்படாமல் இருக்கணும். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். ஆனால் நான் நல்லெண்ணெய் வச்சுருந்தேன். அதனால் நான் சாதா எண்ணெய் செய்கிறேன். இப்போ வந்து நான் முதல்ல என்ன பண்ண போகிறேன், காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேன். கடுகு எடுத்துக்கிறேன். கடுகு நல்லா பொடியணும். கடுகு அதோட வெந்தயம், இது வெந்தயம் போட்டு நல்லா காஞ்ச மிளகாய். இப்போ இது நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம். கொஞ்சம் கடுகு பொடியிட்டோம், நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம். கடுகு வெந்தயம் காஞ்ச மிளகாய், கடுகு நல்லா பொடியுது. சிம்மில் வச்சு வறுக்கணும். இப்போ இதுலேயே நான் வந்து போட்டுட்டேன். கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு இதை போட்டு எடுத்துக்கலாமா. இது இவ்வளோத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தாலும் போடலாம். இப்போ நான் வந்து இதெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒன்றும் பதியமாக அரைக்கலாம், இல்லை நைஸ் பதத்து கூட அரைச்சிக்கிடலாம். இப்போ அரைச்சிட்டேன்னா இதை வந்து நான் வந்து ஒரே வீடியோவை தான் போடுறேன். தனித்தனியாக செய்யலை. நான் வந்து ஒரே வீடியோவில் தான் பிரேக்ஃபாஸ்ட்டு ரவா தோசை, மத்தியானம் லஞ்ச் எல்லாமே ஒரே வீடியோவில் தான் போடுறேன். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தா நல்லது வீடியோவை. எடுத்துக்கோ. கடாய் சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றினா தான் இது கெடாமல் இருக்கும். கடுகு போட்டுக்கிறேன். இதுக்கு பெருங்காயத்தூள் போடணும். கடுகு பொடியுது, கொஞ்சமாக மிளகாத்தூள், பெருங்காயத்தூள். அடுத்தது நான் அரைச்சி வச்ச நெல்லிக்காய் ஊற்றலாம். இப்போ நம்ம நல்லா நல்லெண்ணெயில் செய்யணும். நான் வந்து இன்றைக்கி சமையல் எண்ணெயில் தான் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கிட்டேன்னா சுவையான நெல்லிக்காய் ஊறுகாய்
தயாராகிடுச்சு. இது வந்து 2 நாளைக்கு கூட வச்சுக்கலாம். நேர்களே நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. கொடு குடு குடு யாருக்கு வேணுமோ குடு. சுவையான நெல்லிக்காய் ஊறுகாய் தயாராகிடுச்சு. இப்போ வந்து நான் அடுத்தது காரக்குழம்பு தயார் பண்ண போகிறேன். காரக்குழம்புக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு புளியை ஊற போட்டுக்கிடலாம். நெல்லிக்காய் ஊறுகாய் செய்துட்டு நல்லா அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். எப்பயுமே ஊறுகாய் நல்லா எண்ணெய் அப்படி மிதக்கணும். அப்போ தான் வந்து கெட்டு போகாது ஊறுகாய் சீக்கிரமாக. இப்போ நான் வந்து புளி கொஞ்சம் ஊற போட்டுக்கிறேன். அப்போ தான் காரக்குழம்புக்கு நல்லாயிருக்கும். காரக்குழம்பு சேர்த்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உப்பு போட்டால் தான் எப்பவுமே சுவை கூடும். எல்லாம் நல்லா செம டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ இதை வழித்து எப்பவுமே நான் வந்து இந்த ஜாடியில் தான் வைப்பேன். இதில் நான் வச்சுட்டேன்னு இது கொஞ்சம் கிளம்ப இருக்கும். நம்ம பீனட் தான் வச்சுக்கிடணும். நெல்லிக்காய் ஊறுகாய் தயாராகிடுச்சு. அது வதங்கிறதுக்குள்ளே நான் வந்து சாம்பார் வெங்காயத்தை இதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு காரக்குழம்பு பண்ணப்படும் பார்த்தீங்களா, அதுக்கு சாம்பார் வெங்காயத்தை நம்ம அரைச்சி வச்சுப்போம். இப்போ ஊறுகாய் தயாராகிடுச்சு. போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எண்ணெய் ஊற்ற போகிறேன். சுவையான காரக்குழம்பு செம்ம டேஸ்ட்டாக பண்ணலாம். காரக்குழம்பு எண்ணெய் ஊற்றிட்டேன்னா அடுத்தது நம்ம என்ன பண்ணோம், கடுகு போட்டுக்கிடணும். எல்லாத்துக்குமே வெந்தயம் யூஸ் பண்ணணும். கடுகு, வெந்தயம் நல்லா பொடிட்டோம். கடுகு அதுக்குள்ளே நம்ம இது ஆறிச்சுன்னா அந்த ஜாடி எடுத்து வச்சிடலாம். நல்லா ஜாடியில் எடுத்து வச்சிட்டோன்னா இதில் முருங்கைக்கீரையை சட்டியில் போட்டு பரத்திடலாம். நல்லா எண்ணெயோடு ஊற்றணும், அப்போ தான் கெடாது. அவ்வளோ நல்லது இந்த நெல்லிக்காய் ஊறுகாய். இதில் போட்டு வச்சிட்டேன். இதில் அப்படியே டைனிங் டேபிளில் கொஞ்சம் ஆறின பிறகு மூடி வைக்கணும். இது ரெடி ஆயிடுச்சா, அடுத்தது கடுகு பொடியணும். கடுகு பொடியுதா, கடுகு பொடியும் போது நான் என்ன பண்ண போகிறேன், இந்த வெங்காயத்தை போட்டுக்க போகிறேன். சாம்பார் வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டேன். போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். அடுத்தது ஒரு கல் உப்பு போட்டுக்குவோம். பொடியான காரக்குழம்பு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ இந்த காயையும் போட்டுக்கலாமா. இதோட நான் அரைச்சி வச்சேன் பார்த்தீங்களா சாம்பார் வெங்காயம் மிக்சியில், அந்த சாம்பார் வெங்காயத்தையும் போட்டுக்கிடலாமா. இப்போ இந்த மிக்சி ஜாரில் நான் 4 தக்காளி அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். இப்போ நல்லா பரட்டி வச்சுப்போம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு வச்சுட்டு முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிட்டு வத்தல் வறுத்துட்டேன்னா இன்றைக்கி லஞ்சு ரெடி. அதோட பச்சை மிளகாய் ரசம் வர வைக்கணும். இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா வதக்கிக்கிட்டேன்ப்பா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் மிளகாத்தூள் போடப்போகிறேன். குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு என்ன பண்ண போகிறேன், அடுத்தது இந்த அரைச்சி வச்ச தக்காளியை போட்டுக்க போகிறேன்.
இதையும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோமா. இப்போ இதோட நம்ம தக்காளி அரைச்சி வச்சதையும் போட்டுப்போமா. போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கோமா. பரட்டி எடுத்துட்டு தக்காளியை இதை கழுவிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் இருக்க தண்ணியை அப்படியே இதில் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டா இதில் வேகும். வெந்த பிறகு நம்ம புளியை ஊற்றிட வேண்டியதுதான். இந்த தண்ணியில் கொஞ்சம் காய் வேகட்டும். நான் எப்பயுமே மண் சட்டியில் தான் வைப்பேன். இது நல்லா வேகட்டும். கத்திரிக்காய் முருங்கைக்காய் வேகணும். அதனால் அடுத்தது இப்போ என்ன பண்ண போகிறேன், தவா தோசை தயார் பண்ண போகிறேன். மாவு நல்லா ஊறி இருக்கும். இப்போ ரவா தோசை தயார் பண்ண புளி வந்து கரைச்சி வச்சிடலாமா. ரெடியா? கரைச்சி வச்சுட்டா நம்ம அதில் அப்படியே ஊற்றிடலாம். அப்புறம் ரசம் போடணும். இப்போ வந்து நான் ரவா தோசை தயார் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன், தோசை கல் அடுப்பில் வச்சுக்க போகிறேன். ஒரு அடுப்பில் காரக்குழம்பு ஆகுதா, ஒரு அடுப்பில் நான் என்ன பண்ண போகிறேன், தோசை கல் அடுப்பில் வச்சுக்கிட்டேன்னா இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஊறுது பார்த்தீங்களா. எது நம்ம கரைச்சி வச்சேன் இந்த பாருங்கள், இது ரவா தோசைக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. அது நல்லா இப்போது இது பாருங்கள், ரவை போட்டதுனால நல்லா கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணணும், நம்ம தனியாக ரவை எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இதோட சேர்த்துட்டு மறுபடியும் இன்னும் ஒரு கப்பு அதே அளவில் நம்ம எந்த அளவில் ஊற்றணுமோ அதே அளவில் இன்னும் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கிடலாம். ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இந்த மாதிரி தண்ணி பதத்துக்கு வரணும். எவ்வளோ தண்ணியாக கொடுத்தீங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இப்போ தோசைக்கல் சூடாயிடுச்சா, தோசைக்கல் சூடாயிடுச்சா, என்ன பண்ண போகிறேன், ஒரு கரண்டி எடுத்து எண்ணெயை இப்படி நல்லா, ஒரு சிலர் முந்திரி பருப்பு போட்டுப்பாங்க, நான் முந்திரி பருப்புலாம் போடல. இப்போ தோசைக்கல் சூடாயிடுச்சா, இதில் நான் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். விட்டுட்டு இப்போ அந்த மாவை வந்து நம்ம கலக்கி தான் ஊற்றணும். இப்போ நான் இந்த வெங்காயத்தை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இந்த ரவா தோசை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாவு தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம இப்படி தலைக்கு தான் ஊற்றணும். சிம்மில் வச்சுக்கணும். எப்பவுமே ரவா தோசை வந்து சிம்மில் வச்சாதான் நல்லா அழகாக வேகும். இல்லைன்னா ரொம்ப சீக்கிரமாக அடி பிடிச்ச மாதிரி வெந்துடும், தீஞ்சு பண்ணணும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரவா தோசைக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். இப்போ இது எப்படியா இருக்கட்டும். அதுக்குள்ளே குழம்பு எப்படி இருக்குது பார்ப்போமா. இது நல்லா இப்போ ரவா தோசைக்கு காரக்குழம்பும் தொட்டுக்கலாம். இப்போ சட்னியை நான் தயார் பண்ணிடுறேன். நான் வந்து உடச்சக்கடலை சட்னி தான் தயார் பண்ண போகிறேன். இப்போ நான் அந்த குழம்புல புளியை ஊற்றிக்கிறேன். குழம்பை நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுப்போம். சுவையான காரக்குழம்பு தயாராகிடுச்சு. முருங்கைக்காய் கத்திரிக்காய் வெந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மத்தியானம் லஞ்சுக்கு இது தயார் பண்ணிட்டேன். அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா, ரசம் வைக்க போகிறேன். பச்சை மிளகா ரசம். ரவா தோசை எப்படி வெந்திருக்கு பார்ப்போம். இது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும், ஏன்னா சிம்மில் தான் போட்டு பண்ணுறது. கொஞ்சம் நேரம் ஆகும் ரவா தோசை. முருவலாயிடுச்சு. நம்ம வந்து சர்க்கரைலாம் போட்டோம் பார்த்தீங்களா, சர்க்கரை, அதனால் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரும். இப்போ இது நல்லா முருவலாயிடுச்சு. இது இப்படியே நம்ம இது ஒன் சைடு தான் வேகணும், ஏன்னா நம்ம சிம்மில் வச்சனால மேல் பகுதியில் வெந்துடும். பாருங்கள், நம்ம இப்படி கொஞ்சம் இது பண்ணிவிட்டு இதை வந்து ஹோட்டல் மாதிரி முக்கோண சைஸில் நம்ம ரவா தோசையை தயார் பண்ணிடலாம். போட்டுக்கிறேன். இப்போ சுவையான ரவா தோசை ஒன்று சேர்த்து இதுக்கு வந்து நான் உடச்ச கடலை சட்னி தான் தயார் பண்ண போகிறேன். அதுக்குள்ளே குழம்பு பாருங்கள் எண்ணெய் அழகாக கொதிக்குது. இது கொதிச்சிதுன்னா நம்ம காய் கொஞ்சம் வெந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கொஞ்சம்
வெங்காயம் போடாமலும் செய்யலாம், வெங்காயம் போட்டும் செய்யலாம். எண்ணெயும் நல்லா ஊற்றிக்கிடலாம். இப்போ இந்த மாவு இருக்குது பார்த்தீங்களா, இது நல்லா கலக்கிட்டு தான் ஊற்றணும். அப்படியே ஊற்றக்கூடாது. கேப் இருந்தால் பரவாயில்ல, நல்லாயிருக்கும் இந்த ரவா தோசை. கேப்பெல்லாம் ஃபில் பண்ண தேவையில்ல, கேப் இருந்தால் தான் ரவா தோசை நல்லாயிருக்கும். சிம்மில் வச்சே வேகட்டும். குழம்புலாம் ஆகிறதுக்குள்ளே நான் பச்சை மிளகா ரசம் தயார் பண்ணிக்க போகிறேன். மிளகு, சீரகம், பூண்டு, பச்சை மிளகா, தக்காளி இது வந்து ஒன்றும் பாதியமாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ புளி கரைச்சிட்டேன். இதில் வந்து நான் அரைச்சி வச்சேன் பார்த்தீங்களா, ஒன்றும் பாதியமாக மிளகு, சீரகம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம். இப்போ மறுபடியும் இதை மிக்ஸி ஜாரை கழுவிட்டு உப்பு போட்டுக்கலாம், கல் உப்பு. இதோட ரசத்துக்கு ரெடி பண்ணிட்டேன். இப்போ ரவா தோசை நம்ம அப்படியே மடக்கி விடுவோம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ரவா தோசை வளர்த்துக்கு. இவ்வளோ நேரம் ஆகிட்டு 2 ரவா தோசை தான் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக இது கட் பண்ணிட்டாங்க. அது அப்போ தான் தேங்காய் சட்னிக்கு வேணும். அடுத்தது வந்து முருங்கைக்கீரைக்கு வேணும்ல. தோசைக்கு சட்னி பண்ண போகிறேன். ஒச்சக்கல்ல, நல்ல பச்சை மிளகா, 3 பச்சை மிளகா, உப்பு, தேங்காய் எல்லாம் போட்டு அரைக்க வேண்டியது தான். மறுபடியும் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்னி, ரசம் எல்லாம் தயாராகிற நிலையில் இருக்குது. வச்சிடலாம். வெந்தயம், காஞ்ச மிளகா, பெருங்காயத்தூள், ஒயிட் ரைஸ் பண்ணிட்டேன். அப்புறமா ரசம், அப்புறமா காரக்குழம்பு டைமு முருங்கைக்கீரை தான் பண்ணணும். அதுக்குள்ளே ஒரு காஃபி போட்டேன்பா. கழுவி எடுத்துருக்கேன். இதில் தேங்காய், சீரகம் போட்டு அரைச்சிக்க போகிறேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், முருங்கைக்கீரைக்கு எண்ணெய் போட்டு வச்சுருக்கேன் சட்டியில். உப்பு போட்டுக்கிறேன். இதோ வந்துட்டேன். கருவேப்பிலை நல்லா ப்ரௌன் கலரில் வச்சேன். வெங்காயம் வதங்கட்டும். நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு வெங்காயம். கழுவி வச்சிருந்த முருங்கைக்கீரையை போட்டுக்கோமா. முன்னெல்லாம் முருங்கைக்கீரை கழுவ மாட்டாங்க, இப்போ தான் கழுவணும்னு சொல்கிறாங்க. நாங்களாம் கழுவ மாட்டோம். சின்ன வயசில் எங்கள் அம்மாலாம் முருங்கைக்கீரை கழுவவே மாட்டாங்க. மரத்தில் பறிச்சுட்டு வந்து அப்படியே பண்ணுறதான். முருங்கைக்கீரை மட்டும் கழுவாமல் தான் பண்ணணும். கொஞ்சம் நேரம் கழித்து மிக்ஸ் பண்ணி விடலாம்.
பிரியா உனக்கு கொஞ்சம் முருங்கைக்கீரை நல்லா வெந்துச்சு. தண்ணியே ஊற்ற வேண்டாம். கழுவிட்டு அந்த கழுவி அந்த வர தண்ணியிலே நம்ம கழுவிட்டு போடுவோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியே போடலாம். இப்போ நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காயும் சீரகமும் போட்டு அதை போட்டுக்கிறேன். போட்டு வதக்கிட்டேன்னா முருங்கைக்கீரை பொரியல், சுவையான முருங்கைக்கீரை பொரியல் தயாராகிடுச்சு. இன்றைக்கி ரவா தோசை, முருங்கைக்கீரை பொரியல், காரக்குழம்பு, ரசம் எல்லாம் செய்திருக்கேன். கலர் வத்தல் வறுத்துடணும். உங்களுக்கு இந்த லஞ்ச் பிடிச்சா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.